கிட்டத்தட்ட 10,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க இன்றைக்கி நிலமையில். அப்போ என்ன நினைப்போனா, இந்த 10,00,000 பேர் கூட நம்ம எப்படி போட்டி விட போகிறோன்ற ஒரு பெரிய ஒரு மலைப்பு வந்துடும். அப்படி நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து குரூப் 4ல் எழுதலாம், வெற்றி பெறலாம். உடனே சில பேர் என்ன கல்யாணம் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு, கல்யாணம் பண்ணலாம் பண்ணிடுவாங்க. அதோடு அங்கே வந்து அவங்களுடைய லைஃப் முடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுக்கப்புறம் வர மனைவி கூட ஊக்கம் கொடுத்து அவங்கள பாஸ் பண்ண கதைகளும் இருக்குது. பொதுவாக இன்டர்வியூ போகும்போது கூட சொல்லுவாங்க, இந்த போர்டுக்கு போனால் செலக்ட் ஆகிடலாம், அந்த போர்டுக்கு போனால் செலக்ட் ஆகிடலாம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சொல்லுவாங்க. இல்லை இந்த சப்ஜெக்ட் படித்தா செலக்ட் ஆகிடலாம், அந்த சப்ஜெக்ட் படித்தா, இதெல்லாம் ரைட்டு. இதெல்லாம் ஜென்ரல் கருத்துக்கள். உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதன் மேலே தான் அவங்க வெற்றி அமைய போக முடியும். பொது கருத்துக்கள் மேலே வெற்றி அமைய போகுது. அதனால் பயிற்சி நிலையங்கள் மட்டும்தான் வெற்றியை கொடுக்குன்றத நம்பிக்கையை வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை. உங்களுடைய பேசிக்ஸ் என்ன இருக்குது அதை நீங்கள் சரியாக பண்ணிவிட்டு பயிற்சி நிலையங்களில் கொடுக்குற அடிஷ்னல் என்ன அப்ரோச் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் கல்லூரி முடித்துட்டு ஒரு 3 வருஷம் உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லி படிப்பாங்க. அது பொதுவாக வந்து ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் ஏன்னா போக போக என்னென்னா உங்கள் மேலே உங்களுக்கு வந்து நான் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக தமிழ் லிட்ரேச்சர் எடுத்திருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து வெற்றி கிடைக்கல. நான் அதையே திருப்பி பண்ணால் அதே மாதிரி தான் எனக்கு ரிசல்ட் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை நான் உணர்ந்த போது டக்குன்னு வந்து நான் வந்து என்னுடைய பேசிக் சப்ஜெக்டான வெட்டினரி சயின்ஸை வந்து மாற்றினேன் தமிழ் லிட்ரேச்சருக்கு பதில். அப்போ வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வெற்றி அடைய ஆரம்பிச்சது. அந்த மாதிரி நம்ம என்ன தப்பு பண்ணுறதை ரியலைஸ் பண்ணணும். பொதுவாகவே ஒரு விஷயம் என்னென்னா, அரசு தேர்வுக்கு நான் தயாராகிறேன் அப்படிங்கும்போது எடுத்த உடனே குரூப் 4, குரூப் 2 இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பித்து அப்புறம் குரூப் 1லேருந்து யூபிஎஸ்சி வர போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உங்களை பொறுத்தவரை நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன சார் மாணவர்களுக்கு? பொதுவாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிக்கின்ற மாணவர்கள் அவங்க முதல்ல வந்து மென்டலி ரெடி ஆகணும். ஏன்னா வந்து நிறையா நேரம் என்ன ஆகும்னா, நம்ம போட்டியில் கலந்துக்கிற மற்ற நம்பர்களை பார்த்து பயந்துருவோம். உதாரணத்துக்கு யூபிஎஸ்சி தேர்வு எழுதும்போது கிட்டத்தட்ட 10,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க இன்றைக்கி நிலமையில். அப்போ என்ன நினைப்போனா, இந்த 10,00,000 பேர் கூட நம்ம எப்படி போட்டி விட போகிறோன்ற ஒரு பெரிய ஒரு மலைப்பு வந்துடும். அப்படி நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடாது. ஸோ முதல் வந்து நீங்கள் உங்களுடைய மனநிலையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் வந்து முக்கியமாக என்ன நடக்க போகுதுன்னா, இந்த 10,00,000 பேர் அப்ளை பண்ணவங்கள எத்தனை பேர் கடைசி வரைக்கும் ஓட போகிறாங்கன்றதான் முக்கியம். அதனால் பல பேர் வந்து இந்த நம்பரை பார்த்துட்டே பயந்துட்டு பாதி நின்றுவாங்க. அதனால் நம்பரை நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுடைய செயல்களை தினந்தோறும் எப்படி செய்கிறீர்கள் அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி அமையப் போகிறது. எவ்வளவு உறுதியோடு நீங்கள் இருக்கிறீர்கள் அதன் மூலம் தான் உங்களுக்கு வெற்றி அடைய போகிறது. அதனால் வந்து முதல்ல மனதில் வந்து ஒரு உறுதியோடு செயல்படுங்க. போட்டித் தேர்வுக்கு தயார்வர்கள் நம்ம மற்ற போட்டியை பார்க்கக்கூடாது. நம்ம டெய்லி பேஸில் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி வர வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த வயதில் இருந்து சார் ஆரம்பிக்கலாம் படிக்கிறதுக்கு? சிலர் சொல்கிறாங்க 12th முடித்த உடனே காலேஜ் படிக்கிறத வந்து செகண்டரியாக எடுத்துக்கோங்க, கரஸில் பண்ணிக்கோங்க, குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி அப்புறம் யூபிஎஸ்சி இதுக்கெலாம் வந்து சைடில் ரெடியாக ஆரம்பிச்சிருங்க, இதை மெயினாக வச்சுட்டு நம்ம டிகிரியை வந்து நீங்கள் கரஸில் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்களே, இது சரியா சார்? நான் சொல்கிற மாதிரி வெற்றிக்கு வந்து பல வழிகள் இருக்கிறது. இப்படி தான் போனால் தான் வெற்றி அடைய முடியும்னு கிடையாது. பொதுவாக வந்து ப்ரொஃபஷ்னல் காலேஜில் படிக்கிறவங்க ப்ரொஃபஷ்னல் டிகிரியோடு சேர்ந்து அவங்க ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யலாம். ப்ளஸ் இல்லை அவங்க ப்ரொஃபஷ்னல் சம்மந்தமான போட்டித் தேர்வுகள் கூட தயார் செய்யலாம். ஆனால் இந்த கரண்ட் ட்ரெண்டில் வந்து எப்படி எந்த விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னா கூட அங்கே கண்டிப்பாக காம்படிஷன் இருக்க தான் போகுது. அது வெறும் போட்டித் தேர்வுகள் மட்டும் கிடையாது. உங்கள் ஃபீல்டே கூட மேல்நிலை படிப்புக்கு போகணுமோ இல்லை நல்ல வேலைக்கு போகணுன்னா கூட ஒரு போட்டியை சந்தித்தாகணும். அதனால் போட்டிக்கு தயாராகிறது ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ஒரு அத்லெட் வந்து ஒரு போட்டிக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தயாராகிறோம், அதே மாதிரி மாணவர்கள் வந்து வெறும் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பையோடு நிறுத்திக்காமல் அவங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு என்ன போக போகிறாங்கன்ற ஒரு கோல் வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பகுதி நேரங்களை முழுக்க வந்து இது கொடுங்கன்னு சொல்ல, பகுதி நேரங்களை பயனுள்ள முறையில் வந்து இதுக்கு தயார் பண்ணுறதுக்கு செலவிட்டால் வந்து வெற்றி அடைய முடியும். பொதுவாக கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட நிறையா டைம் வந்து இப்போ டிஜிட்டல் மீடியாவில் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியா இருக்கட்டும் தேவையில்லாத விஷயங்கள் இன்வால்வ் ஆகிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 60-70% டைம் வந்து வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. நான் படிக்கிற காலத்தில் அந்தளவுக்கு டிஜிட்டல் மீடியா கிடையாது. இருந்தாலும் அப்போ வந்து நம்ம தேவையில்லாமல் டைமை வந்து நம்மளோட வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வேஸ்ட் ஆகிற டைமை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு வந்து அதை பயனுள்ள வகையில் வந்து இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளை தயார் பண்ணிங்கன்னா வெற்றி அடைய முடியும்.
பட் படிக்கிற படிப்பு அதுக்காக விட்டுற முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆணிவேர்ன்றது உங்களை படிக்கிற படிப்பு தான். ஸோ அதை ஒரு பொழுதுபோக்காக படிச்சுட்டு நீங்கள் இந்த தேர்வில் மட்டும் பண்ணுறது வந்து நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் வந்து அது சரியான அமைப்பாக இருக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து வேர்கள் உறுதியாக இல்லை என்றால் வெற்றிகளை பெற முடியாது. உங்களுக்கு உங்கள் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து படிக்கிற பாடத்துக்கு கிடைக்கிற டைமை நீங்கள் ஜுடிஷியஸான டைமை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு வேஸ்ட் ஆகிற டைமை தான் நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி, ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒர்க் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். அதை காம்ப்ரமைஸ் பண்ணி நான் இதை பண்ணுறேன், இதை காம்ப்ரமைஸ் பண்ணி அதை பண்ணுறேன்னா பண்ண முடியாது. ஸோ ரெண்டையுமே நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டிகள் இருக்குது. அதுக்காக பயந்துட தேவையில்லை. உங்களுடைய ரெகுலரான படிப்போடு சேர்த்து இந்த படிப்பையும் நீங்கள் அதிகப்படியாக படிச்சிங்கன்னா உங்களுடைய வெற்றி எளிதாக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமாக படிச்சுட்டு இருக்கவங்களும் படிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் எதை கரெக்டாக சூஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவில்லாமல் இருக்காங்கல்ல சார். அதுவும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து பெரும்பாலும் அந்த ஸ்கோப்பு அவங்களுக்கு அதிகமாகவும் இல்லை. அப்படிங்கிறதுனால எதை சார் கரெக்டாக தேர்ந்தெடுத்து எந்த மாதிரியான பயிற்சி நிலையங்களில் போய் அவங்க படிக்கிறது சரியாக இருக்கும் சார்? பொதுவாக வந்து கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறதில்ல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கலான யார் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அவங்க ஒரு பாதையில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டதுனால திருப்பி அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுறது நானும் பார்த்துருக்குறேன். ஸோ பட் பொதுவாக பயிற்சி நிலையங்களை மட்டுமே முழுக்க நம்ப தேவையில்லை. அதுக்காக பயிற்சி நிலையங்கள் வேண்டான்னு நான் சொல்லலை. பட் பயிற்சி நிலையங்கள் மட்டும்தான் வெற்றியை கொடுக்குன்ற நம்பிக்கையை வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை. உங்களுடைய பேசிக்ஸ் என்ன இருக்குது அதை நீங்கள் சரியாக பண்ணிவிட்டு பயிற்சி நிலையங்களில் கொடுக்குற அடிஷ்னல் என்ன அப்ரோச் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒழிய முழுக்க பயிற்சி நிலையங்களை நம்பி நம்ம பண்ண முடியாது. ஸோ பல வருடங்களாக படிக்கின்ற மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் கம்மியாகிடுது. அதனால் சில சமயம் வந்து அவங்களால தொடர்ந்து செயல்பட முடியல. அதனால் நான் பொதுவாக அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ கல்லூரி முடித்துட்டு ஒரு 3 வருஷம் உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லி படிப்பாங்க. அது பொதுவாக வந்து ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் போக என்னென்னா உங்கள் மேலேயே உங்களுக்கு வந்து சுய சந்தேகம் ஏற்பட்டுரும். நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணுறோமா, நம்ம அப்பா அம்மாவுக்கு பர்டனாக இருக்கிறோமா அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டஃப் காம்படிஷன் இருக்கிறதுனால சைடில் ஏதாவது ஒரு நமக்கு தெரிந்த நம்ம துறைக்கு தேவையான ஒரு வேலையை வந்து நம்ம பார்த்துட்டு படித்தா நம்முடைய சுய மேலாண்மைக்கும் நல்லது, சுய நம்பிக்கைக்கும் நல்லது. ப்ளஸ் வெற்றி பெறலாம் கூட நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை செய்கிற டைமில் வேலையை செஞ்சுட்டு வேலை செய்யாமல் வீணடிக்கிற டைமில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ மினிமம் வந்து 3 to 6 hours நீங்கள் டெய்லி படிக்க முடிஞ்சதுன்னா வெற்றி வேகமாக பெற முடியும். அதனால் வந்து சில சமயம் வந்து நீங்கள் வந்து வழி மாறி வந்துட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த துறையில் ஏற்கனவே வெற்றி பெற்ற நபர்களை முதல்ல அனுபவுங்க. ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேறவங்கிட்ட உதவி கேட்குறதே வந்து கேவலமாக நினைக்கிறாங்க. எனக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் பல பேர் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்க மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் திரும்பி வந்து ஒரே விஷயத்தை திரும்பி அதே மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து தோல்வி தான் அடைய முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக தமிழ் லிட்ரேச்சர் எடுத்திருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து வெற்றி கிடைக்கல. நான் அதையே திருப்பி பண்ணால் அதே மாதிரி தான் எனக்கு ரிசல்ட் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை நான் உணர்ந்த போது டக்குன்னு வந்து நான் வந்து என்னுடைய பேசிக் சப்ஜெக்டான வெட்னரி சயின்ஸை வந்து மாற்றினேன் தமிழ் லிட்ரேச்சருக்கு பதில். அப்போ வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வெற்றி அடைய ஆரம்பிச்சது. அந்த மாதிரி நம்ம என்ன தப்பு பண்ணுறதை ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணிட்டு அதை மாற்றிட்டே இருந்தால் இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம வந்து வழிமாற தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் வழி தவறிவிட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கின்றால் அதற்கான ஒரு இடைநிறுத்தத்தை பண்ணுங்கள். பொதுவாக வந்து என்னென்னா நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது தொடர்ந்து சண்டை போட்டுருக்கும்போது சீஸ்பேர் பண்ணுறது கிடையாது. கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்போம். எதனால் வெற்றி அடைய முடியும், எதனால் தோல்வி அடையணுன்ற இது இல்லாமல் போய் அதனால் ஒரு சின்ன இடைநிறுத்தம் பண்ணிக்கணும். நான் கூட வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் தோல்வி அடையும் போது இந்த ஒரு இடைநிறுத்தம் 1 வருஷம் நான் எக்ஸாம் எழுதாமல் வெயிட் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பி 0ல் இருந்து என்னென்னலாம் தப்பு பண்ணிட்டு ஏன் திரும்பி நம்ம போய் தோல்வி அடைகிறோன்றதை அடியிலேருந்து அலசி ஆராய்ந்த போது ஒன்றா கிடைக்கும். ஹேண்ட் ரைட்டிங்லேருந்து ஆரம்பித்து சப்ஜெக்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வரைக்கும் கொஷினுக்கு ஆன்சர் எழுதுகிற பேட்டர்ன்லேருந்து எல்லாமே என்னென்ன தவறுகள் சின்ன தவறுகள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோன்றதை ஆராய்ந்து அதை கரெக்டாக சரி பண்ணுறதுக்கு ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள்ட்டிருந்து போய் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வெற்றி அடைய முடியாது. இந்த மாதிரி இடைநிறுத்தம் கூட சில சமயம் பண்ணலாம். அதனால் இது டிபெண்ட்ஸ் அப்பான் த கேஸ் டு கேஸ் பேஸிஸ். அதனால் இளைஞர்களுக்கு வந்து எதனால் தோல்வி அடைகிறோன்றது கண்டிப்பாக தெரியவே இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த தளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அட்ரஸ் மூலமாக எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிந்த ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு பண்ணுறது நான் ரெடியாக இருக்கிறேன். சூப்பர் சார். நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன். தமிழ் வழி கல்வியிலே நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். கல்லூரியும் நான் அரசு பள்ளியிலே படிக்கிறேன். என்னால் வந்து யூபிஎஸ்சிக்கு ரெடியாக முடியுமா?
அப்படிங்கிற நீங்கள் சொன்ன அதே குவாலிஃபிகேஷனோட தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். நானுமே எல்லாமே அரசு முறைப்பள்ளியில் தான் படித்தேன், தமிழ் வழி பள்ளியில் தான் படித்தேன். சமுதாய பொருளாதார பின்தங்கிய நிலையில் தான் வந்திருக்கிறேன். அந்த மாதிரி நிறையா பேர் வெற்றி அடைந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு காரணம் கிடையாது. வெற்றி அடைவதற்கான காரணம் வந்து உங்களுக்கு உள்ளதாக இருக்க வெளியே கிடையாது. வெளியே இருக்கிற காரணங்கள்லாம் வந்து லேம் எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா வெளியில் இருக்கிற காரணங்களை வந்து நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். இந்த குறைபாடுகள் எல்லாமே கூட உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக தான் நீங்கள் பார்க்கணும். வந்து அரசு பள்ளியில் படிக்கும்போது அங்கே இருக்கிற சூழ்நிலைகளில் உங்களுக்கு நிறைய ஆட்டிடியூட் டெவலப் ஆகும். அதாவது என்னென்னா வந்து கஷ்டமான சூழ்நிலை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இருக்கிற ரிசோர்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கில் டெவலப் ஆகும். அதை நீங்கள் யூஸ் பண்ணாலே வெற்றி அடைய முடியும். அதனால் இதுவெல்லாம் வந்து உங்களுக்கு குறைபாடுகள் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே கூட உங்களுடைய பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, என்னோட இலக்கு வந்து யூபிஎஸ்சி. ஆனால் நான் வந்து இடையில வந்து ஒரு ட்ரைனிங்காக நான் குரூப் 4 குரூப் 2 அந்த மாதிரி எழுதுகிறேன். எனக்கு குரூப் 4ல் கிடச்சிடுது. அப்போது நான் வந்து நிறைவே பெற்றுறேன். சரி, ஓகே, எனக்கு வந்து குரூப் 4 கிடச்சிருச்சு, சரி போதும், இதில் இருந்தே நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இல்லைனா ஃபியூச்சரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நம்ம யூபிஎஸ்சி வர போகலான்னு நினைக்கிறாங்கல்ல, அதிலேயே ஸ்டக்காகி நின்றுறாங்க. இந்த மனநிலையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதாங்க இயற்கை கொடுக்குற ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இயற்கை பொதுவாக 2 வகையில் டெஸ்ட் பண்ணும். உங்களை தோல்வி கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணும், இல்லைனா வந்து ஆறுதல் பரிசு கொடுத்து உங்களை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கும். ஸோ இந்த வகையில் எனக்கும் கூட வந்து நிறையா வகையில் தோல்விகள் ஏற்பட்டது. தோல்வியில் வந்து நான் உட்காந்துரல. சில சமயங்கள் ஆறுதல் வெற்றிகளும் கிடைத்தது. நான் சொன்ன மாதிரி வெட்டினரி டாக்டராக கவர்மெண்ட்டில் வேலை கிடைச்சது, ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக வேலை கிடைச்சது, ஒரு சயின்டிஸ்ட்டாக வேலை கிடைச்சது, ஐஆர்எஸ் கிடைச்சது, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கிடைச்சது. இந்த மாதிரி எல்லாமே ஆறுதல் பரிசு மாதிரி நமக்கு என்ன வேணுமோ முக்கியமாக அதை விட்டுட்டு மற்றது எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கே உட்காந்துரணுமா இல்லை திரும்பி ஓடணுமான்ற முடிவு நீங்கள் தான் எடுத்தாகணும். இது வந்து தனிப்பட்ட மனிதனுடைய வெறுப்புகளுக்கு தான் நடந்துப்படுது இல்லையா. இதுக்கு ஜென்ரலாக பாலிசி எதுவும் கிடையாது. உங்களுடைய நோக்கம் உயர்வாக இருந்தால் நீங்கள் அடைகின்ற தூரமும் உயர்வாக இருக்கும். அதனால் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு உங்களுக்குள்ளே எப்பவுமே வளர்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து இதுதான் லிமிட்டும் கிடையாது. இப்போ லிமிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், என்னால் குரூப் 4 தான் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அது நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற லிமிட்டு. இப்போ எனக்குமே வந்து இது அவ்வளோதான், நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் முடிவு பண்ணி உட்காந்துருக்கலாம். பட் அதே சமயம் உட்காராமல் திரும்பி ஓடலாம். அந்த ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும். சின்ன பிள்ளையில் நம்ம கதை படிச்சிருப்போம். இந்த தேவதை வந்து காட்டில் மரம் வெட்ட போன விறகு வெட்டிக்கு வந்து ஒரு கோடாரியாக எடுத்து வந்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு இரும்பு கோடாரி, அப்புறம் வந்து வெள்ளி கோடாரி, அப்புறம் தங்க கோடாரி கொடுக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து உங்களை வந்து நிறைய வகையில் டெஸ்ட் பண்ணும். சில பேர் வழி மாறி போயிடுவாங்க. அதுதான் வாழ்க்கையை வைக்கிற டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் கடைசியில் வெற்றி கிடைக்கும். சார், யூபிஎஸ் தான் என்னோடய இலக்கு. ஆனால் நான் குரூப் 4க்கு குரூப் 2க்கு தயாராகிறது வந்து சரியாக தப்பா சார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். எதுவுமே வேலையில்லா பட்டதாரின்னு வந்து இருக்கிறத விட ஏதோ ஒரு வேலையில் இருந்து வெறும் குரூப் 4ன்னு இல்லை, எந்த வேலை கிடைத்தாலும் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய குறிக்கோள் ஒன்றாக இருக்கணும். எப்படி வந்து கடலில் போகிற கப்பல் வந்து எவ்வளோ தான் அலையடித்தால் கூட கடைசியில் வந்து அந்த இலக்கை நோக்கி தான் இருக்கும். அதே போல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த பொசிஷன் வந்தால் கூட உங்களோட இலக்கு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து குரூப் 4ல் எழுதலாம், வெற்றி பெறலாம். உடனே சில பேர் என்ன கல்யாணம் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு, கல்யாணம் பண்ணலாம் பண்ணிடுவாங்க. அதோடு அங்கே வந்து அவங்களுடைய லைஃப் முடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுக்கப்புறம் வர மனைவி கூட ஊக்கம் கொடுத்து அவங்கள பாஸ் பண்ண கதைகளும் இருக்குது. வாழ்க்கையில் எங்கே வந்து நீங்கள் வந்து விழுந்தாலும் இல்லை நின்றாலும் திருப்பி தூக்கி எந்திரிச்சு வரணுன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அந்த வகையில் வந்து குரூப் 4 எழுதுறது தவறே கிடையாது. எக்ஸாம் எழுதுங்க, குரூப் 2 எழுதுங்க, எல்லாமே எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பில் அங்கே கொடுக்குற பணியை நல்லா பண்ணுங்கள். அதுக்காக வந்து பணி கிடைத்தது வெறும் பணியை விட்டுட்டு வெறும் இதுக்கு மட்டும் தான் படிப்பேன்னு கிடையாது. நானுமே வெட்டினரி டாக்டராக இருக்கும்போது எனக்கு கொடுத்த வெட்டினரி டாக்டர் வேலையை வந்து அந்த டைமில் கரெக்டாக பண்ணிவிட்டு தான் மிச்சம் இருக்கிற டைமில் தான் நான் வந்து பண்ணேன். அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிளில் தான் நீங்கள் படிக்கும்போதும் கூட வேலை பார்க்கும்போதும் கூட அதற்கான ஜுடிஷியஸ் டைமை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற டைமில் நம்ம இதை பண்ணோன்னா உங்களுக்கு வெற்றி வரும். சரி, இப்போ யூபிஎஸ்சிக்கு அப்படின்னா 3 நிலை இருக்குது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அப்புறம் இன்டர்வியூ இருக்குது. இந்த 3த்துக்குமான எப்படி நம்ம தயார்படுத்தலாம் அப்படிங்கிற உங்களோட இந்த டிப்ஸ் ஏதாவது? கண்டிப்பாக. ஏன்னா வந்து நானும் ஒரு இளைஞனாக வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐஏஎஸ்னால் ஏதோ டிகிரி போய் படித்து தான் பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண ஒரு இளைஞன் தான் நான். ஆனால் ஐஏஎஸ்ன்றது வந்து ஒரு படிப்பு கிடையாது, அது வந்து ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுற ஒரு விதம். ஸோ ஐஏஎஸ் எக்ஸாமில் வந்து நிறையா நாட் ஒன்லி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி நிறையா பதவிகளுக்கான ஒரே ஒரு எக்ஸாமை தான் அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லி நடத்துகிறோம். பொதுவாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமை பற்றி தெரியாதவங்க வந்து சிவில் சர்வீஸை பற்றி யூபிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து அந்த தேர்வு நிலைகளை பற்றி போட்டிருப்பாங்க. இந்த தேர்வு நிலைகள் வந்து 3 நிலைகள் நடக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், 2வது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், 3வது வந்து இன்டர்வியூ. இது எப்படின்னா வந்து இப்போ ப்ரிலிம்ஸில் வந்து
ஒரு சிசாட் அப்படின்னா சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பேங்கிங் எக்ஸாம் மாதிரியே வந்து இருக்கிற ஒன்வேர்டு டைப் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெண்டாவது வந்து ஜிகே இருக்குது. ஸோ இந்த 2 பேப்பர் தான் ப்ரிலிமினரி. எல்லாம் ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு. ஸோ ப்ரிலிமினரியில் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ சப்போஸ் 100 வேகன்சி இருக்குன்னா ஒரு 10 டைம்ஸ் வந்து மெயின்ஸுக்கு எழுதுகிற மாதிரி எழுத பர்மிஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து வெற்றி கிடைக்கும். ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து டாப்பில் இருக்கிற அந்த பீப்புளுக்கு வந்து தே வில் பி கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு அப்ஜெக்டிவ் ஓரியன்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் நிறையா வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு வேறு சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ் அந்த மாதிரி நிறையா அப்ஜெக்டிவ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு. ரெண்டாவது ஸ்டேஜ் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து டிஸ்கிரிப்டிவ் சப்ஜெக்ட். டிஸ்கிரிப்டிவ்னா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதை அனலைஸ் பண்ணி ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுன்னா அதில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணும்போது பிரச்சனை வந்து வெறும் சிங்கிள் ஒன் வேர்டு ஆன்சர் மாதிரி வராது. அந்த சிச்சுவேஷனை வந்து எப்படி அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணுறன்றது தான், அந்த ஆட்டிடியூடு தான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் முழுக்க வந்து சப்ஜெக்டிவ் டைப், அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினை நம்ம எடுக்கும்போதே வந்து ஆன்சர் எழுதும்போது அதை வந்து இந்த ப்ராப்ளம் இதை எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம், இதுக்கு என்னென்ன ஜென்ரல் சொல்யூஷன் இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும். வெறும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி பண்ண தேவையில்லை. இது செகண்ட் ஸ்டேஜ், மெயின் ஸ்டேஜ். இந்த மெயின்ஸ்லேருந்து இன்டர்வியூ போகிறதுக்கு வந்து சப்போஸ் 100 வேகன்சி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பேருக்கு வந்து இன்டர்வியூ போகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. 1/3 ஜென்ரலாக 1:3 ரேஷியோவில் வந்து 1:2, 1:3 டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த வேகன்சி அவ்வளோ பேரை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் ரொம்ப நாலேஜ் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் இன்டர்வியூ நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. அது பொதுவாக உங்களுடைய ஆட்டிடியூடு இதே தான். உங்களுடைய ஸ்கில் எப்படி வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுது, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் உங்கள் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுற ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறது. இன்டர்வியூ வந்து உங்கள் ஆட்டிடியூடை டெஸ்ட் பண்ணுறது, எப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எப்படி கையாளுறீங்க, எப்படி வந்து பொது மனிதனாக வந்து மற்ற மனிதர்களோட எப்படி பழகுறீங்க, எப்படி வந்து மேலதிகாரிகளோட இணங்கி செயல்படுறீங்க, எப்படி கீழே இருக்கிற டீமை வந்து லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, இது எல்லாமே வெளிப்படுத்துகிற மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கு உங்களால் முடிந்த ஆன்சரை வந்து நேர்மையான வகையில் பதில் சொன்னால் போதும். இது பண்ணிங்கன்னா மார்க்கு இன்டர்வியூக்கு வரும். ஸோ இந்த மெயின்ஸ் மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ மார்க் ரெண்டும் சேர்ந்து கால்குலேட் பண்ணி ஓவராலாக வந்து இந்தியா லெவலில் ரேங்கிங் கொடுப்பாங்க. அந்த ரேங்கிங்கில் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரேங்க் உங்களுக்கு வேறு சர்வீஸ் அலாட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நடைமுறை, யூபிஎஸ்சி இப்போதைக்கு இருக்கிற நடைமுறை. பொதுவாகவே யூபிஎஸ்சி தேர்வுகளில் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக தேர்ச்சி பெறுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து அதிகமான எண்ணிக்கையில் வரமாட்டேங்கிறாங்க. இது என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்த அசம்ஷன் வந்து நான் வந்து முழுக்க கரெக்டாக ஒத்துக்க முடியாது. ஏன்னா வந்து இன்றைக்கு இந்தியா முழுக்கில் இருக்கிற அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அதிகாரிகள் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து அக்ரிகல்ச்சரல் சயின்ஸு, வெட்டினரி சயின்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்டில் இருந்தவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சிறப்பாகவும் செயல்படுறாங்க, வெற்றிகரமாகவும் செயல்படுறாங்க. தமிழ் வழியிலே படித்து எல்லா மாநிலங்களிலுமே வந்து சிறப்பான அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்க. இந்த மாதிரி ஊகங்கள், அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஊகங்கள்னு சொல்லலாம். இதை வந்து உங்களை வந்து ஊக்கத்தை குறைக்கிறதுக்காக இல்லை தோல்வியை அடைந்துட்டோன்றதுக்கு வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக நம்ம சொல்கிற ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இதனால் யாராவது மனசு பாதிக்கப்படலாம். பட் நான் அவங்கள மனசை வந்து இது பண்ணுறதுக்காக சொல்லலாம். பட் பொதுவாக நான் சொல்ல விரும்புகிறேன்னா வெற்றியாளர்கள் வந்து காரணங்களை தேட மாட்டார்கள். வெற்றியாளர்கள் தோல்விக்கான காரணங்களை தேட மாட்டார்கள். வெற்றியாளர்கள் வெற்றிக்கான வழிகளை மட்டும்தான் தேடுவார்கள். அந்த வகையிலே தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் பண்ண முடியாது, தமிழ் படித்தா பண்ண முடியாது, அரசு வழியில் படித்தால் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து நொண்டிச்சாக்குன்னு சொல்லலாம். அதனால் நான் வந்து சில சமயம் நான் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆணித்தரமாக இருக்கலாம். பட் இது இளைஞர்கள் மனசில் வந்து நல்ல எண்ணத்தில் பதியணுன்ற ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஊகங்களுக்கு வந்து வழி கொடுக்க வேண்டாம். ஒரு வேளை ஒரு வருடங்களிலும் சில சமயம் வந்து கொஷின் பேட்டர்ன்ஸு, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ஸ் பண்ணி சில பேர் கூட குறையா தேர்வாவார்கள். பட் ஒற்றில் வந்து நீங்கள் தனியாக வந்து எந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டீங்கன்ற பேரில் தான் வந்து உங்களுடைய வெற்றி அமையும் மொழியை மற்ற பொதுவான கருத்துக்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள். பொதுவாக இன்டர்வியூ போகும்போது கூட சொல்லுவாங்க, இந்த போர்டுக்கு போனால் செலக்ட் ஆகிடலாம், அந்த போர்டுக்கு போனால் செலக்ட் ஆகிடலாம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சொல்லுவாங்க. இல்லை இந்த சப்ஜெக்ட் படித்தா செலக்ட் ஆகிடலாம், அந்த சப்ஜெக்ட் படித்தா, இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் ஜென்ரல் கருத்துக்கள். உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதன் மேலே தான் அவங்க வெற்றி அமைய போக முடியும். பொது கருத்துக்கள் மேலே வெற்றி அமைய போவதில்லை. அதனால் இந்த மாதிரி சாக்குப்போக்குகளை விட்டு இளைஞர்கள் தங்களுடைய படிப்பை சரியாக படித்தால் எந்த நிலையிலும் கூட வெற்றி அடைய முடியும் என்ற நம்பிக்கை. ஊர் பக்கங்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ யூபிஎஸ்சிக்கு ரெடி ஆகிறியா, அப்படி டெல்லி தான் போகணும் அப்படின்பாங்கல்ல சார், அந்த கருத்தை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, டெல்லி தான் போய் ஆகணுன்றது இப்போ இல்லை. ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து எல்லா நிலைகளையுமே வந்து வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது.
என்னோட படித்த ஐபிஎஸ் மாணவர்கள் கூட சில பேர் வந்து சாதாரண நிலையிலே எந்த பயிற்சி நிலையங்களுக்கும் போகாமல் கூட வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனால் இப்படி தான் போனால் தான் வெற்றி அடைய முடியும் கிடையாது. டெல்லிக்கு போக முடிஞ்சவங்க டெல்லிக்கு போங்க, சென்னைக்கு போக முடியும் சென்னைக்கு போங்க, இல்லை சென்னைக்கே போக முடியல ஊரில் தான் இருக்கணும்னா நீங்கள் ஊர்லேருந்து கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ இணைய வழியங்களில் வந்து நிறையா வந்து விஷயங்கள் நமக்கு தகவல்கள் பரிமாறுகிறது. அதே மாதிரி ப்ராக்டிஸ் மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு தான் பொதுவாக வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டுக்கு போவோம். நம்ம வந்து மார்க் டெஸ்ட் கூட இப்போல்லாம் எழுதி ஆன்லைன்லேயே அனுப்பிச்சா கூட அது கரெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதனால் இடங்கள், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய சமுதாய சூழ்நிலை, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எதுவுமே உங்களுக்கு தடையில்லை. இந்த பறந்து விரிந்த உலகத்திலே வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றது. அள்ளி பொறுக்கிக் கொள்வது நம்முடைய கடமை. பயிற்சி பண்ணுங்கள். பொதுவாக நான் என்ன தப்பு பண்ணேன்னா, நிறைய படிப்போம், ஆனால் பயிற்சி செய்ய மாட்டோம். இது எப்படின்னா வந்து ஓட்டப்போட்டிக்கு தயாராகிறவங்க வந்து வெறும் புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி. அந்த ட்ராக்கில் ஓடி பார்த்தா தான் தெரியும். அதுக்காக வந்து ட்ராக்கில் ஓடுறது எப்படின்னா, எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க வந்து எக்ஸாம் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்படி எழுதி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம என்ன தவறுகள் பண்ணுறோம், எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியும். சப்போஸ் எக்ஸாம் மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சில பேர் அந்த பேப்பரையே எங்கே போட்டோன்னு தெரியாமல் போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எந்த சப்ஜெக்ட்டில் கம்மி பண்ணியிருக்கிறோம், எதில் வந்து நம்ம எங்கே ஸ்டக் ஆகிருக்கோம், அதை நம்ம அனலைஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டை ஆழமாக திருப்பி படிக்க ஆரம்பித்தோன்னா, அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதனால் ஒரே நாளில் யாரும் ஹீரோ ஆக முடியாது. நம்ம ஜீரோலேருந்து ஆரம்பித்தா கூட நம்ம கண்டினியூஸாக எஃபோர்ட் போட்டால் நீங்களும் ஒரு நாள் ஹீரோ ஆகலாம். நிச்சயமாக சார். நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.